டெல்லியில் நடக்கும் பாரத் டெக்ஸ் 2025 ஜவுளி கண்காட்சியை பிரதமர் மோடி ஞாயிறன்று பார்வையிட்டு பேசினார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதியை 3 லட்சம் கோடியிலிருந்து 9 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அது 2030ஆம் ஆண்டுக்கு முன்னதாகவே எட்டப்படும் என்று நம்புவதாகவும் கூறினார். டெல்லியில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று பாஜக ஆட்சியை பிடித்துள்ளது. முதல்வராக யாரை தேர்வு செய்வது என்பது குறித்து தீவிர ஆலோசனை நடக்கும் நிலையில் வரும் 18ஆம் தேதி புதிய பாஜக அரசு பதவியேற்க இருப்பதாக கூறப்படுகிறது. பதவியேற்பு விழா ராம்லீலா மைதானத்தில் நடக்கும் என்றும் தெரிகிறது. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் 2 ஆண்டுகளை கடந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் உக்ரைன் மின் நிலையங்கள் மீது 143 ட்ரோன்களை வீசி ரஷ்யா தாக்குதல் நடத்தியது என அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி கூறினார். 143 ட்ரோன்களில் 95 ட்ரோன்களை எங்களுடைய ராணுவம் சுட்டு வீழ்த்திவிட்டது. 46 ட்ரோன்கள் இலக்கை அடையவில்லை. அவற்றால் பெரிய சேதம் எதுவும் இல்லை என்றார். பெங்களூரில் இருந்து 172 பயணிகளுடன் இண்டிகோ விமானம் திருவனந்தபுரம் சென்றது. மேற்குவங்க கவர்னர் ஆனந்த் போஸும் விமானத்தில் இருந்தார். திருவனந்தபுரம் ஏர்போர்ட் ஓடுபாதையில் விமானம் தரையிறங்க முயன்றபோது ரன்வே விளக்குகள் எரியவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மதுரை ஏர்போர்ட்டில் இண்டிகோ விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியது. கிரிக்கெட் ரசிகர்கள் அதிகம் எதிர்பார்த்து காத்திருந்த IPL போட்டிகளின் முழு அட்டவணை வெளியாகியுள்ளது. மார்ச் 22இல் தொடங்கும் முதல் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா அணியுடன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி மோதுகிறது. மே 25இல் இறுதிப் போட்டி கொல்கத்தாவில் நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழகத்துக்கு நிதி கிடையாது என கூறிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு முதல்வர் ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழகத்துக்கு நிதி கிடையாது என்று பிளாக்மெயில் செய்யும் தடித்தனத்தை தமிழர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள். எங்கள் உரிமையை தான் கேட்கிறோம். உங்கள் தனி சொத்தை கேட்பது போல் திமிராக பேசினால் தமிழர்களின் தனி குணத்தை டெல்லி பார்க்க வேண்டியிருக்கும் என கூறியுள்ளார். நிதி உரிமையை கேட்டால் ஹிந்தியை ஏற்க வேண்டும் என்று மிரட்டுவதா? மொழி இன உணர்வை தாண்டித்தான் தமிழர்களுக்கு அரசியலே. தமிழ்நாட்டின் வரலாற்றை படித்தாலே இது புரியும் என துணை முதல்வர் உதயநிதி கூறியுள்ளார். மேலும் தமிழ்நாட்டை சீண்டுவது தீயை தீண்டுவதற்கு சமம். தலைக்கணம் காட்டாதீர், தமிழ்நாடு பொறுக்காது என்றார். மாநில மொழி கொள்கைக்கு சவால் விடுத்து தமிழகத்திற்கு நிதி ஒதுக்க மாட்டோம் என்று பகிரங்கமாக அறிவிப்பது ஜனநாயகத்திற்கு எதிரான பாசிச அணுகுமுறையே என தவிக தலைவர் விஜய் கூறியுள்ளார். பாசிச அணுகுமுறைகளை எந்த வடிவில் யார் கையில் எடுத்தாலும் மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் மக்கள் பக்கம் நின்று தமிழக வெற்றிக் கழகம் எந்நாளும் தீர்க்கமாக எதிர்க்கும் என்றும் தெரிவித்துள்ளார். முதல்வர் உள்ளிட்ட தமிழக அமைச்சர்களின் மகன், மகள் அல்லது பேரன், பேத்திகள் படிக்கும் தனியார் பள்ளிகளில் மும்மொழிகள் பயிற்றுவிக்கலாம். எங்கள் வீட்டு குழந்தைகள் பயிலும் அரசு பள்ளிகளில் மும்மொழிகள் கற்பிக்கக்கூடாதா என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். விமானங்கள் மீது பறவைகள் மோதுவதால் பெரும் விபத்துகள் ஏற்படுகின்றன. சமீப காலமாக இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடப்பது விமான பயணிகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2016 முதல் 2021 வரையிலான 5 ஆண்டில் மட்டும் 2,70,000 முறை பறவைகள் விமானங்கள் மீது மோதியுள்ளதாக சர்வதேச அமைப்பு தெரிவித்துள்ளது. கல்வி என்பது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை, பொதுப்பட்டியலில் உள்ளது என காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சொன்னார். தமிழகத்திற்கு உரிய நிதியை கொடுக்க மாட்டேன் என்றால் அது எவ்வளவு பெரிய ஆணவத்தின் உச்சம் என்றும் விமர்சித்தார். பல மொழி இனத்தை அழித்து ஒரே தேசமாக கட்டமைக்க முயற்சிகள் நடக்கிறது. இந்தியாவின் 22 மொழிகளும் ஆட்சி மொழியாக இருந்தால்தான் என்ன என்றும் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு ஆடாதீர்கள் என மும்மொழி கொள்கை தொடர்பாக பாரதிய ஜனதா அரசுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஹிந்தியை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி அளிக்கப்படும் என மத்திய அமைச்சர் கூறியதை கண்டிக்காமல் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி எங்கே பதுங்கியுள்ளார் என அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் எதிரிகள் மட்டுமல்ல, துரோகிகளையும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றார். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழகத்திற்கு நிதி அளிக்கப்படும் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறிய கருத்துக்கள் கண்டனத்திற்குரியது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மேலும் ஹிந்தி மற்றும் சமஸ்கிருத மொழிகளை திணிப்பதற்காக தேசிய கல்விக் கொள்கை ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது என்றும் விமர்சித்தார். டெல்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு 2 ரயில்களின் பெயர்கள் ஒரே மாதிரியாக இருந்ததே காரணம் என டெல்லி போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். பிரயாக்ராஜ் எக்ஸ்பிரஸ் ரயில் ஏற்கனவே பிளாட்ஃபார்ம் 14இல் நின்று கொண்டிருந்த நிலையில் பிரயாக்ராஜ் ஸ்பெஷல் ரயில் பிளாட்ஃபார்ம் 16க்கு வருவதாக அறிவிக்கப்பட்டதால் பயணிகள் முண்டியடித்துக் கொண்டு சென்றுள்ளனர். இதனால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக போலீசார் கூறினர். டெல்லி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 15 பேர் பலியான சம்பவத்துக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை வேண்டுவதாகவும் அவர் கூறியுள்ளார்.
இதேபோல் மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, ராஜ்நாத் சிங், உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோரும் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். டெல்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானவர்களின் குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. படுகாயமடைந்தவர்களுக்கு 2.5 லட்சமும், லேசான காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. டெல்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 18 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதவி விலக வேண்டுமென காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சுப்ரியா வலியுறுத்தினார். கூட்டத்தை நிர்வகிக்க போதிய ஏற்பாடுகள் செய்திருக்க வேண்டும். பாதுகாப்பு படையினர் எங்குமே இல்லை. பயணிகளே கூட்டத்தை நிர்வகித்ததால் இந்த விபரீதம் அரங்கேறியுள்ளதாக தெரிவித்தார். டெல்லியில் நடந்த விபத்தானது ரயில்வேயின் தோல்வியையும் அரசின் உணர்வின்மையையும் எடுத்துக் காட்டுவதாக லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கூறியுள்ளார். தமிழக அரசின் புகழுக்கும் வளர்ச்சிக்கும் கேடு விளைவிக்க மும்மொழி கொள்கையை மத்திய அரசு திட்டமிட்டு திணிப்பது கண்டனத்திற்குரியது என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் காதர் மொஹிதீன் திருச்சியில் கூறினார். மும்மொழி கொள்கையை ஏற்க தமிழகத்தை மத்திய அரசு தொடர்ந்து வஞ்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பிரான்சின் மார்சே நகரில் ATP ஓபன் 13 டென்னிஸ் தொடர் நடக்கிறது. ஆண்கள் ஒற்றையர் பிரிவு இறுதிச் சுற்றில் செர்பியாவின் மெத்ஜேடோவிச் பிரான்சின் யூகோ ஹாம்பர்ட்டுடன் மோதினார். சிறப்பாக ஆடிய பிரான்ஸ் வீரர் யூகோ ஹாம்பர்ட் 7-6, 7-4, 6-4 என்ற செட் கணக்கில் வென்று சாம்பியன் பட்டம் வென்றார். மகாராஷ்டிரா துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே கடும் அதிருப்தியில் உள்ளார். ஆளும் மகாயுதி கூட்டணியில் கருத்து வேறுபாடுகள் நிலவுவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் இன்னொரு அரசியல் குழப்பத்தை எதிர்கொள்ள மகாராஷ்டிரா தயாராகி வருகிறது. எப்போது வேண்டுமானாலும் அடுத்த பூகம்பம் வெடிக்கலாம் என அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் பாலியல் புகார்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இதனால் அரசு பெண்கள் பள்ளிகளில் ஆசிரியர்களை மட்டும் நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த மேலும் 119 பேர் பஞ்சாபின் அமிர்தசரஸ் விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். இன்று 3வது அமெரிக்க ராணுவ விமானம் பஞ்சாப் வந்தடைய உள்ளது. இந்த விமானத்தில் 157 இந்தியர்கள் அழைத்து வரப்பட உள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடக்கும் கும்பமேளாவுக்கு செல்வதற்காக டெல்லி ரயில் நிலையத்தில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். ஒரே நேரத்தில் பலர் குவிந்ததால் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதில் சிக்கி 3 குழந்தைகள் உட்பட 18 பேர் பலியானார்கள். 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். விபத்து குறித்து உயர்மட்ட குழு விசாரணை நடத்த ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உத்தரவிட்டார். தமிழகத்தில் +2 மாணவர்களுக்கு மார்ச் 3ஆம் தேதியும், +1 மாணவர்களுக்கு 5ஆம் தேதியும், 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 28ஆம் தேதியும் பொதுத் தேர்வுகள் துவங்குகின்றன. தேர்வுகள் முடியும் வரை ஆசிரியர்கள் மற்றும் அதிகாரிகள் விடுப்பு எடுக்க பள்ளிக் கல்வித்துறை தடை விதித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தவசிமடை புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடந்தது. 725 காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. 350 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்று போட்டி போட்டு காளைகளை அடக்கினர். வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. கும்மிடிப்பூண்டி அருகே 7 மாநிலங்கள் பங்கேற்ற தேசிய அளவிலான யோகாசன போட்டியில் 60 வயது முதியவர் பங்கேற்றனர். அவருக்கு பலரும் பாராட்டு தெரிவித்தனர். திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயிலில் ஆதிபுரீஸ்வரர் சன்னதியில் அமைந்திருக்கும் 63 நாயன்மார்களில் ஒருவரான சுவாமி எரிபத்த நாயனார் குரு பூஜை நடைபெற்றது. சாமிக்கு எண்ணெய் காப்பு மற்றும் பஞ்சாமிர்தம், பால், தயிர், வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் ஏராளமானோர் தரிசனம் செய்தனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் கன்னியாகுமரியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அதிகாலையிலேயே குவிந்தனர். சூரிய உதயத்தை குடும்பத்துடன் கண்டு ரசித்தனர். பின்னர் கடலில் குளித்தும் பொழுதை கழித்தனர். சென்னை மணலியில் மாநகராட்சிக்கு சொந்தமான பயோகேஸ் வெடித்து சிதறியதில் ஆபரேட்டர் ஒருவர் பலியானார். காயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். காசி தமிழ் சங்கமம் 3.0 நிகழ்ச்சிக்காக கோவை ரயில் நிலையத்தில் இருந்து சிறப்பு ரயில் இயக்கப்பட்டது. காலை 6:30 மணிக்கு கோவையிலிருந்து பனாரஸுக்கு புறப்பட்ட சிறப்பு ரயிலில் கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 85க்கும் மேற்பட்டோர் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக புறப்பட்டனர். டெல்லி ரயில் நிலையத்தில் பயணிகள் கும்பமேளா செல்வதற்காக உத்தரப்பிரதேசம் செல்லும் ரயில்களில் ஏற முண்டியடித்ததால் 18 பேர் பலியாகினர். நெரிசலில் சிக்கி இறந்தவர்களின் குடும்பத்திற்கு ராகுல் இரங்கல் தெரிவித்துள்ளார். கும்பமேளாவுக்கு அதிக அளவில் மக்கள் செல்வதை கருத்தில் கொண்டு அதற்கேற்ப ஏற்பாடுகள் செய்திருக்க வேண்டும் என கூறியுள்ளார். புதுச்சேரி ரெயின்போ நகரில் ரவுடி ரஷி உள்ளிட்ட 3 பேர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 17 வயது சிறுவன் உட்பட 10 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் டிஐஜி சத்யசுந்தரம் 3 மணி நேரம் தீவிர விசாரணை நடத்தினார்.
இந்த வழக்கில் மேலும் தலைமறைவாக உள்ள நபர்களை போலீசார் தேடுகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் இருந்து கொல்லிமலைக்கு 15 பேர் சுற்றுலா வேனில் சென்றனர். செங்கனாங்கொல்லை புறவழிச்சாலை பஸ் நிறுத்தம் அருகே சென்றபோது கீரை வியாபாரி ராமச்சந்திரன், மணிவண்ணன் ஆகியோர் சென்ற பைக் மீது நேருக்கு நேர் மோதியது. இதில் பைக்கில் வந்த ராமச்சந்திரன், மணிவண்ணன் ஸ்பாட்டிலேயே பலியானார்கள். வேன் கவிழ்ந்ததில் 5 பேர் காயமடைந்தனர். திருக்கோவிலூர் போலீசார் விசாரிக்கின்றனர். அமெரிக்காவில் கல்வி பயிலும் இந்திய மாணவர்களால் அந்நாட்டுக்கு ஆண்டுதோறும் 69,000 கோடி வருவாய் கிடைப்பதாக அந்நாட்டு அரசு கணக்கிட்டுள்ளது. அமெரிக்கா முழுவதும் சுமார் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்கள் படிக்கின்றனர். கோவையில் நடந்த 9வது ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் நடந்த கரகாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம் மற்றும் பறை இசை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் பொதுமக்களை கவர்ந்தன. தனியார் கல்லூரி மாணவர்கள் நடத்திய போதைப் பொருட்களுக்கு எதிரான மைம் நிகழ்ச்சியை அனைவரும் கண்டு ரசித்தனர். நடிகர் சத்யராஜன் மகள் திவ்யா சில நாட்களுக்கு முன்பு முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். திவ்யாவுக்கு திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் துணை செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. முதல்வர் ஸ்டாலினின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை ஆலந்துறை நாதேகவுண்டன்-புதூரில் ரேக்லா ரேஸ் நடந்தது. 200க்கும் மேற்பட்ட காளைகள் போட்டியில் பங்கேற்று சீறி பாய்ந்தன. வெற்றி பெற்ற காளைகள் மற்றும் காளையர்களுக்கு தங்க நாணயம், கோப்பைகள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. தாவேக முதலாம் ஆண்டு விழா பிப்ரவரி 26ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல் கட்சியின் உட்கட்டமைப்பில் நிர்வாகிகள் நியமனம் முழுமையாக நிறைவு பெற்ற பின்னர் பொதுக்குழு கூட்டம் நடத்த முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. சென்னை காசிமேடு பகுதியில் டாஸ்மாக் கடை செயல்படாத நேரத்தில் மது பாட்டில்களை குடிமகன்களுக்கு டோர் டெலிவரி செய்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட ஜோசப் என்பவரிடமிருந்து 20 மது பாட்டில்கள் மற்றும் இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை டோல்கேட்டில் நடிகர் யோகி பாபு சென்ற கார் விபத்தில் சிக்கியது. டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து நெடுஞ்சாலை தடுப்பு மீது ஏறி விபத்து ஏற்பட்டது. இதில் எந்தவித காயங்களுமின்றி நடிகர் யோகி பாபு உயிர் தப்பினார். மதுரை மாவட்டம் கீழக்கரை நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் இன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடந்தது. அமைச்சர் மூர்த்தி தொடங்கி வைத்தார். இதில் 1020 மாடுகளும் 500 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திருபுவனை பகுதியில் உள்ள உணவகம் மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருசக்கர வாகனத்தில் வந்த சிலர் வெடிகுண்டு வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். முன்விரோதம் காரணமாக ஹோட்டல் மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டது விசாரணையில் தெரியவந்தது. இச்சம்பவம் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரிக்கின்றனர். தேசிய கல்விக் கொள்கையை தமிழகம் நிராகரிப்பதை அராஜகம் என முத்திரை குத்துவது, தேவையில்லாத மும்மொழி கொள்கையை திணிப்பது, மறுத்தால் நிதியை தராமல் இருப்பது அனைத்தும் பாரதிய ஜனதாவின் உத்தி என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் பதிலளிக்கும் விதமாக கருத்து தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் ஐயப்பன் நகர் ஐயனார் கோயிலில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பீகாரில் போட்டியிட்ட பிரசாந்த் கிஷோரால் ஒரு தொகுதியில் ஜெயிக்க முடிந்ததா? கருணாநிதி, ஜெயலலிதா இருக்கின்ற வரை வியூக வகுப்பாளர்களுக்கு தேவை இருந்ததா என நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பீகாரில் இருந்துதான் ஒரு வியூக வகுப்பாளர் வேண்டுமென்றால் தமிழகத்தில் இருப்பவர்களுக்கு மூளை இல்லையா என்றும் குறிப்பிட்டார். திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் ஒருபோதும் அகற்றப்படாது என அமைச்சர் KN நேரு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் திருச்சி பறவைகள் பூங்கா கட்டண குறைப்பு குறித்து அம்மாவட்ட கலெக்டர் முடிவெடுப்பார் என்றும் கூறினார். தாவேக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது குறித்து பேசிய சீமான், தம்பி விஜய் போல புகழ்பெற்ற நடிகருக்கு என்னை மாதிரி இருப்பது சிரமம். என் நாட்டு மக்களுக்கே நான் தான் பாதுகாப்பு. சொந்த நாட்டில் எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை என்று கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை டோல்கேட்டில் யோகி பாபு சென்ற கார் விபத்தில் சிக்கியதாக பரவிய செய்தியை குறிப்பிட்டு, நான் நலமுடன் இருக்கிறேன், அது தவறான செய்தி என நடிகர் யோகி பாபு எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழகத்தில் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் மும்மொழி கொள்கையை அரசு பள்ளி மாணவர்களுக்கும் விரிவுபடுத்த வேண்டும். அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் 3வது மொழி கற்கும் வாய்ப்பை மறுப்பது சமூக அநீதி என பாரதிய ஜனதா தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அலகுமலை ஜல்லிக்கட்டு போட்டி இன்று கோலாகலமாக துவங்கியது. அமைச்சர்கள் சாமிநாதன் மற்றும் கயல்விழி ஆகியோர் போட்டியை துவக்கி வைத்தனர். சுமார் 600 மாடுபிடி வீரர்கள் மற்றும் 800 காளைகள் பங்கேற்றன. வாடிவாசலில் இருந்து பாய்ந்த கட்டுக்கடங்காத காளைகளை மாடுபிடி வீரர்கள் பிடித்தனர். காஞ்சிபுரம் கீரை மண்டபம் அருகே ஹெல்மெட் அணிந்து வரும் மர்ம நபர் இரவு நேரத்தில் வீட்டின் வெளியே விடப்பட்ட பெண்ணின் ஸ்கூட்டரை திருடி செல்கிறார். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சிசிடிவி காட்சி வைத்து விஷ்ணுகாஞ்சி போலீசார் மர்ம நபரை தேடி வருகின்றனர்.
முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி தலைவர் 72 என்ற கிரிக்கெட் போட்டிகள் சென்னை மெரினாவில் நடக்கிறது. இதில் 2ஆம் நாள் போட்டியான இன்று சென்னை மேயர் பிரியா தலைமையிலான மகளிர் அணி மற்றும் திமுக மகளிர் அணிகள் மோதியது. மேயர் பிரியா பந்து வீசி விளையாடினார். இந்திய பாதுகாப்பிற்கு அமெரிக்கா ஆதரவு அளித்துள்ள நிலையில் ட்ரம்ப் மோடி சந்திப்பை சீனா விமர்சித்துள்ளது. மேலும் இந்தியாவுக்கு F-35 போர் விமானங்களை வழங்க அதிபர் ட்ரம்ப் சம்மதம் தெரிவித்ததால் தற்போது சீன வெளியுறவு அமைச்சகம் பரபரப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் அமெரிக்கா இந்தியா இடையிலான உறவில் சீனாவை யாரும் பிரச்சனையாக மாற்றக்கூடாது, இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பானது மற்ற நாடுகளின் நலன்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடாது, இது ஒன்றும் அரசியல் விளையாட்டு மைதானம் அல்ல என சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் குவோ ஜியாகுன் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அலகுமலையில் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் மருத்துவ பரிசோதனை செய்யும் இடத்தில் மாடுபிடி வீரர்கள் முந்தியடித்து சென்றதால் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாருக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போலீசார் லேசான தடியடி நடத்தி கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினர். கர்நாடக மாநிலம் பெலகாவியில் கோவா முன்னாள் எம்எல்ஏ லாவு மம்லேதரின் கார் ஒரு ஆட்டோ மீது மோதியது. இதனால் ஆத்திரமடைந்த ஆட்டோ டிரைவர் மம்லேதரை தாக்கினார். இதில் அவர் மயங்கி விழுந்து பலியானார். அங்குள்ள பகுதியில் இருந்த சிசிடிவியில் இச்சம்பவம் பதிவானது. அங்கு சென்ற போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியதுடன் ஆட்டோ டிரைவரை கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு புதிய பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள டீ கடையில் அதிகாலை பயங்கர சத்தத்துடன் ஃப்ரிட்ஜ் வெடித்து சிதறியது. கடையில் இருந்த பொருட்கள் அனைத்தும் 50 மீட்டர் தூரத்திற்கு தூக்கி வீசப்பட்டன. சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பா ஆட்சியில் கொரோனா நிதியில் ரூபாய் 1000 கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டிய வழக்கை சிஐடிக்கு மாற்றம் செய்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கை நீதிபதி மைக்கேல் டி குன்ஹா தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வந்த நிலையில் தற்போது சிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. முன்னாள் முதல்வர் எடியூரப்பா, முன்னாள் சுகாதார அமைச்சர் ஸ்ரீராமுலு, பாரதிய ஜனதா எம்பி சுதாகர் ஆகியோர் விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம் என கூறப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி ராகாத்தம்மன் கோயில் மகா கும்பாபிஷேக விழா அவிநாசி திருப்புக்கொள்ளியூர் வாகீஸ்வரர் மடாலய காமாட்சிதாச சுவாமிகள் தலைமையில் நடந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பில்லமங்கலம் கிராமத்தில் உள்ள பட்டத்தான் கண்மாயில் மீன்பிடி திருவிழா நடந்தது. 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கெண்டை, கெளுத்தி, ஜிலேபி, விரால், கட்லா உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்களை போட்டி போட்டு பிடித்து மகிழ்ந்தனர். மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தாக்குதலை தடுக்க தவறிய மத்திய அரசை கண்டித்து கனிமொழி எம்பி தலைமையில் ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் திமுகவினர் கருப்பு பேட்ஜ் அணிந்தும் கருப்பு கொடியை கையில் ஏந்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பொள்ளாச்சி கோட்டூர் சாலையில் செயல்படும் டாஸ்மாகில் அதிகாலை முதலே மது விற்பனை நடப்பதாகவும் இதனால் அப்பகுதியில் மது பிரியர்கள் அதிகளவில் கூடி நிற்பதால் குடியிருப்பு வாசிகளுக்கு அசௌகரியம் ஏற்படுவதாக புகார் கூறினர். சட்டவிரோதமாக குடியேறிய மேலும் 119 இந்தியர்களை விமானம் மூலம் அனுப்பியுள்ளது அமெரிக்க அரசு. அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் மீண்டும் கைவிலங்கு போடப்பட்டு அழைத்து வரப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியர்களை மனிதாபிமானத்துடன் நடத்த வேண்டும் என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் எங்கள் கைகளும் கால்களும் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தன என்று நாடு திரும்பிய இந்தியர்கள் கூறியிருப்பது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே தனியார் பள்ளி மாணவருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த விவகாரம் தொடர்பான வழக்கில் சிறையில் இருக்கும் ஆசிரியர் பிரகாஷ் மீது குண்டா சட்டம் பாய்ந்தது. திருச்சி மாவட்டம் அகிலாண்டபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் ராஜா. கொத்தனாரான இவர் வேலை முடிந்து பைக்கில் வீடு திரும்பினார். மேலவாளாடி ரயில்வே மேம்பாலத்தின் அருகே சென்றபோது தனியார் பஸ் மோதியது. படுகாயமடைந்த ராஜா ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பலனின்றி இறந்தார். மோதியதும் பஸ் டிரைவர், கண்டக்டர் ஆகியோர் தப்பி ஓடினர். ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பஸ்ஸை அடித்து நொறுக்கினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சூடாமணிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சொக்கலிங்கம். ரயில்வே ஊழியர். இவரது 18 வயது மகன் சுதர்ஷன் 12ஆம் வகுப்பு படித்து வந்தான். பள்ளியில் சிறப்பு வகுப்பு இருப்பதாக கூறிவிட்டு புதிதாக வாங்கிய பைக்கில் சென்றான். கல்லூரி சாலை சந்திப்பில் சென்றபோது கார் மோதியதில் சுதர்ஷன் இறந்தான். காரை ஓட்டி வந்த தீபக் என்பவரிடம் விசாரணை நடக்கிறது. எத்தனை பேர் கூட்டு சேர்ந்து வந்தாலும் திமுகவை வீழ்த்த முடியாது என அமைச்சர் நேரு சொன்னார். மீண்டும் திமுக ஆட்சிதான் அமையும், ஸ்டாலின் தான் முதல்வர் ஆவார் என்றும் கூறினார். கொல்லம் திருப்பதி ரயில் திருப்பூரை கடக்கும் போது ரயிலில் இருந்து பயணி ஒருவர் தவறி விழுந்ததாக RPF போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. துரிதமாக செயல்பட்ட RPF போலீசார் விழுந்தவரின் செல்போன் சிக்னலை வைத்து கோவை நீலிகோணாபாளையம் பகுதியில் தேடினர். அங்கு புதர்களுக்கு இடையே பலத்த காயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கிடந்த பயணியை ரயில்வே போலீசார் உடனே கோவை அரசு மருத்துவமனையில் சேர்த்து அவரது உயிரை காப்பாற்றினர்.
கோவை வெள்ளியங்கிரி மலையடிவாரத்தில் சுற்றுச்சூழல் அனுமதியின்றி கட்டுமானங்களை கட்டியுள்ளதாக ஈஷா யோகா மையத்துக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இவ்விவகாரத்தில் தமிழக அரசு 2 ஆண்டுகள் கழித்து இதற்கான மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருப்பதன் நோக்கம் என்ன? உரிய நேரத்தில் நீதிமன்றத்தை அணுகாதது ஏன்? அரசின் இந்த செயல்பாடுகள் சந்தேகத்தை எழுப்புகிறது என சுப்ரீம் கோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது. புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட சேதராப்பட்டு கிராமத்தில் பழுதடைந்துள்ள இடுகாட்டை சீரமைக்கும் பணியை ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் மந்திரம் மோதி துவக்கி வைத்தார். 60 ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்றிய அமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அப்பகுதி மக்கள் பட்டாசு வெடித்து மகிழ்ந்தனர். புதுச்சேரி பாண்டி மெரினா கடற்கரையில் தனியார் நிறுவனம் சார்பில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஃபேஷன் ஷோ நடந்தது. இதில் ஏராளமான அழகிகள் மற்றும் ஆண் அழகன்கள் கலந்து கொண்டு வண்ண உடைகள் அணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை அசத்தினர். புதுச்சேரி அருகே உள்ள ஆரோவில் சர்வதேச நகரத்தில் ஆண்டுதோறும் அமைதிக்கான மாரத்தான் ஓட்டம் நடைபெறும். மனித ஒற்றுமை, உடல் வலிமை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை வலியுறுத்தி இன்று நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தில் 3000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தஞ்சை மாவட்டம் கண்ணந்தகுடி மேலையூர் கிராமத்தில் அமைந்துள்ள மாரியம்மன், மலையேறியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் இன்று நடந்தது. தொடர்ந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு புனித நீர் பக்தர்கள் மீது ட்ரோன் மூலம் தெளிக்கப்பட்டது. பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என பக்தி முழக்கமிட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சின்ன பள்ளிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த மத்திய குற்ற புலனாய்வுத்துறை கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் வெங்கடேசன் என்பவரது வீட்டில் கடந்த 7ஆம் தேதி 10 சவரன் தங்க நகை மற்றும் 2 லட்சம் பணம் கொள்ளை போனது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து தேடிய தனிப்படை போலீசார் தலைமறைவாக இருந்த ஒரு பெண் உட்பட 4 பேரை கள்ளக்குறிச்சியில் சுற்றி வளைத்து பிடித்தனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா மேல செம்மங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ படைத்தாங்கி விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழா இன்று நடந்தது. குடமுழுக்கு விழாவில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்தியன் ஆயில் கழகம் சார்பில் எரிபொருள் வாரம் நாடு முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் எரிபொருள் சேமிப்பை வலியுறுத்தி நடைப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது. இதில் புதுச்சேரியின் சமையல் எரிவாயு விநியோகஸ்தர்கள் மற்றும் வீடுகளுக்கு சிலிண்டர் விநியோகம் செய்யும் ஊழியர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் நிரவியில் அமைந்துள்ள ONGC பொதுத்துறை நிறுவனம் சார்பில் எண்ணெய் மற்றும் எரிவாயு பயன்பாட்டை குறைத்து பசுமை நிறைந்த இயற்கையை உருவாக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி மற்றும் மனித சங்கிலி நடந்தது. கலெக்டர் சோமசேகர் அப்பாராவ், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா மற்றும் ONGC செயல் இயக்குநர் உதய் பாஸ்வான் ஆகியோர் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். விழுப்புரம் நகரம் வழுதரெட்டி பகுதியில் சுமார் 2.5 அடி உயரத்தில் பலகை கல் சிற்பம் மண்ணில் புதைந்த நிலையில் உள்ளது. கடலூர் மாவட்ட அருங்காட்சியகம் காப்பாற்றியர் ஜெயரத்னா இதனை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். எழுத்தாளர் கோ செங்குட்டுவன் சிற்பத்தின் அமைப்பு மற்றும் தற்போதைய அமைவிடம் குறித்து விளக்கினார். காரைக்கால் மீனவர்கள் மீது அத்துமீறி துப்பாக்கிச் சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்தும் மீனவர்களை மீட்டுக் கொண்டுவர வலியுறுத்தியும் காரைக்கால் மீனவர்கள் இருசக்கர வாகன பேரணியில் ஈடுபட்டனர். அடுத்த கட்டமாக ரயில் மறியல், சாலை மறியல், கடையடைப்பு போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியை ஒட்டியுள்ள கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் வனசாலை வழியாக செல்லும் சரக்கு வாகனங்களை உணவுக்காக யானைகள் வழிமறிப்பதுடன் அதில் இருக்கும் உணவுப் பொருட்களை சாப்பிடுவதும் வாகனங்களை சேதப்படுத்தியும் வருகின்றன. யானைகள் தொடர்ச்சியாக வாகனங்களை வழிமறிப்பதால் அவ்வழியாக பயணிக்கும் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் செல்கின்றனர். கரூர் ஸ்ரீ கற்பக விநாயகர் கோயிலில் சங்கடஹர சதுர்த்தி விழாவை முன்னிட்டு 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்த சிறப்பு பூஜையில் ஏராளமான மாணவ மாணவிகள் பெற்றோர்களுடன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தென்காசியில் மருத்துவக் கல்லூரி அமைக்கவும் சங்கரன் கோவிலில் சிப்காட் அமைக்கவும் அரசு திட்டமிட்டுள்ளது. அதற்கான இடம் தேர்வு செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறோம் என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கூறினார். முதல்வர் ஸ்டாலின் தென்காசி வரும்போது இந்த திட்டப்பணிகள் துவக்கி வைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே அரசம்பாளையத்தில் பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட மோதலில் வடமாநில தொழிலாளி பூபேந்திரா என்பவரை ரவீந்திரா என்பவரும் அவருடைய நண்பர்கள் இரும்பு கம்பியால் தாக்கினர். இதில் சரிந்து விழுந்த பூபேந்திரா சம்பவ இடத்திலேயே இறந்தார். ஸ்பாட்டிற்கு விரைந்த கிணத்துக்கடவு போலீசார் தப்பி ஓட முயன்ற ரவீந்திரா மற்றும் அவரது நண்பர்களை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே கொங்கவேம்பு ஊராட்சி செயலாளர் காசிநாதன் என்பவரின் வளர்ப்பு நாய் ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டது. நேற்று ஒரே நாளில் அப்பகுதியில் நடமாடிய 18 பேரை கடித்தது. காயமடைந்தவர்கள் அரூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அவர்களை அரூர் வட்டாட்சியர் நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். வளர்ப்பு நாயை பிடிக்க ஊராட்சி நிர்வாகம் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார்.
ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டை தண்டுக்காரன் வீதியில் அமைந்துள்ள முனீஸ்வரர் மற்றும் மந்தவெளி அம்மன் ஆலய திருக்குட முழக்கு நன்னீராட்டு விழா விமரிசையாக நடந்தது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த பானாவரம் கூட்டோடு பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் திமுக பிரமுகரின் இல்ல திருமண விழா நடந்தது. திருமணம் முடிந்து திமுக கொடியை அகற்றும் பணியில் சைனாபுரம் பகுதியைச் சேர்ந்த குமார் ஈடுபட்டிருந்தார். அப்போது கொடி அருகில் உள்ள மின் ஒயர் மீது சாய்ந்ததில் அவர் இறந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பஜார் தெருவில் உள்ள நூற்றாண்டு பழமையான சோளிங்கர் சோழபுரீஸ்வரர் கோயிலின் உப கோவிலான ஸ்ரீ சித்தி விநாயகர் கோயில் பழைய கட்டிடம் சேதமானதால் இடித்து அகற்றப்பட்டது. தொடர்ந்து சுமார் 40 லட்சம் மதிப்பில் புதிய கட்டிடம் கட்ட பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடந்தது. வேலூர் மாவட்டம் ஸ்ரீபுரத்தில் உள்ள நாராயணி பீடத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு எழுதுகோள் வழங்கும் யாகம் நடந்தது. இதில் தங்கக்கோவில் நிறுவனர் சக்தியம்மா பூஜைகளை செய்து புனித நீரை எழுதுகோள்களின் மீது ஊற்றி வழிபட்டார். பின்னர் அவற்றை மாணவர்களுக்கு வழங்கி ஆசிர்வதித்தார். வேலூர் கொசப்பேட்டை சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு முற்றோதல் நிகழ்ச்சி நடந்தது. இதில் திரளான சிவனடியார்கள் பங்கேற்று திருவாசகம் மற்றும் தேவார பாடல்களை பாடி முற்றோதல் செய்து இறைவனை வழிபட்டனர். புதுச்சேரி ஒட்டியுள்ள ஆரோவிலில் ஆரோவில் திருவிழா 1 வார காலத்திற்கு நடக்கிறது. இதில் தியானம், யோகா, இயற்கை உணவு, சொற்பொழிவு, கலை மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த மக்கள் பங்கேற்குமாறு ஆரோவில் விழாக்குழு அழைப்பு விடுத்துள்ளது. யாரையும் புண்படுத்தும் விஷயங்களை நாங்கள் செய்ய மாட்டோம் என RSS தலைவர் மோகன் பகவத் பேசினார். நாட்டின் பொறுப்பான சமூகம் இந்துக்கள். இவர்களே இந்தியாவின் வாரிசுகள். நாங்கள் இவர்களை ஒன்றிணைக்க விரும்புகிறோம் என தெரிவித்தார். மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான மேற்கு மாலியில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த தங்க சுரங்கத்தில் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் 48 தொழிலாளர்கள் இடிபாடுகளில் சிக்கி இறந்தனர். மேலும் இடிபாடுகளில் சிக்கிய பலரை தேடும் பணி நடக்கிறது. அனுமதி பெறாத டெண்டர்களை மின்சார வாரியம் ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். மின்சாரம் கொள்முதல் செய்வதற்காக ஒப்பந்த புள்ளிகளை கோரும் திட்டத்தை ஒழுங்குமுறை ஆணையத்திடம் தாக்கல் செய்து அது விதிக்கும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டுத்தான் மின்சாரத்தை கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். வடலூர் விடுதிக்கு சென்ற காங்கிரஸ் MP விஷ்ணு பிரசாத் பழுதான லிப்டில் 1 மணி நேரம் சிக்கி பரிதவித்தார். தீயணைப்பு வீரர்கள் கதவை உடைத்து MPயை மீட்டனர். லிப்டில் மயங்கி விழுந்த நிலையில் இருந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் 2 முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். மத்திய அரசு கடந்த 13ஆம் தேதி மாநிலங்களில் ஊராட்சிகளின் அதிகார பகிர்வின் நிலை சான்றுகள் அடிப்படையிலான தரவரிசையை வெளியிட்டது. இந்த ஊராட்சிகளின் அதிகார பகிர்வு குறியீடு அறிக்கையில் ஒட்டுமொத்த அறிக்கையில் தமிழகம் 3வது இடத்தையும் செயல்பாடுகள் குறியீட்டில் முதலிடத்தையும் பிடித்துள்ளது. திருச்சி DIG வருண்குமார் தன்னுடைய மனைவி வதிந்தா பாண்டேவை விவாகரத்து செய்ததாக தகவல் பரவியது. இதற்கு பதிலளிக்கும் வகையில் திருச்சி DIG வருண்குமார் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒன்றை பதிவிட்டுள்ளார். திரள் நிதி திருடன் எந்த அளவிற்கு சென்று விட்டான் பாருங்கள் மக்களே, பார்க்கவே பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளான் என விமர்சித்துள்ளார். அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற முதல் நாளிலிருந்து பல்வேறு அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார். இதற்கு பல்வேறு நாட்டு தலைவர்கள் தங்களது எதிர்ப்பினை தெரிவித்து வருகின்றனர். இதற்கு பதிலளிக்கும் வகையில் சமூக வலைதளத்தில் ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில் தனது நாட்டை காப்பாற்றுவதற்கு எந்த சட்ட மீறலிலும் ஈடுபடவில்லை என ட்ரம்ப் கூறியுள்ளார். சீரியல் நடிகை ஹிமா பிந்து கவுண்டமணியின் ஒத்த ஓட்டு முத்தையா படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார். அடுத்ததாக ராகவா லாரன்ஸ் நடித்து இயக்கும் காஞ்சனா 4 படத்திலும் இணைந்துள்ளார். ஏற்கனவே நாயகியாக பூஜா ஹெக்டே, முக்கிய கதாபாத்திரத்தில் பாலிவுட் நடிகை நோரா பதேகி நடித்து வருகின்றனர். மும்பையைச் சேர்ந்த மராட்டிய அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர் பாக்யஸ்ரீ போஸ். மராட்டிய நடிகையான இவர் காந்தா படம் மூலம் தமிழில் அறிமுகமாகிறார். தமிழ் தெரியாவிட்டாலும் கஷ்டப்பட்டு கற்றுக்கொண்டேன். காந்தா படத்திற்கு பிறகு ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என நம்புகிறேன். தமிழில் முன்னணி நடிகர்களுடன் நடிக்க ஆவலாக இருக்கிறேன் என பாக்யஸ்ரீ சொன்னார். லவ் டுடே படத்தை இயக்கி நடித்த பிரதீப் ரங்கநாதன் தற்போது அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் டிராகன் படத்தில் நாயகனாக நடித்துள்ளார். அனுபமா பரமேஸ்வரன், கையடு லோகர், KS ரவிக்குமார், கௌதம் மேனன், மிஷ்கின், ஸ்னேகா உள்ளிட்டோரும் நடித்துள்ள இப்படம் February 21 ரிலீஸ் ஆகிறது. படத்தை பார்த்த சென்சார் அதிகாரிகள் UA சான்றிதழ் கொடுத்துள்ளார்கள். சண்முகம் முத்துசாமி இயக்கத்தில் ஹரிஷ் கல்யாண், அதுல்யா ரவி நடித்துள்ள திரைப்படம் டீசல்
கருணாஸ், சாய் குமார், அனன்யா, வினய் ராய் உள்ளிட்டோர் நடித்துள்ள இப்படத்திற்கு திபுநினன் தாமஸ் இசையமைத்துள்ளார். இப்படத்தின் பீட் சாங் ஏற்கனவே வெளியாகி ஹிட் அடித்த நிலையில் இரண்டாவது பாடலாக தில்லு பாரு ஆஜா என்ற இப்பாடலை சிம்பு பாடியுள்ளார். தம்பிக்காக பாடியுள்ளேன், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க என சிம்பு கூறியுள்ளார். சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி நடிப்பில் அமரன் படத்தை இயக்கினார் ராஜ்குமார் பெரியசாமி. அப்படம் 300 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்தது. அடுத்ததாக நடிகர் பிரபாஸை சந்தித்த அவர் ஒரு கதை சொல்லியிருக்கிறார். கதை கேட்டதும் ஓகே சொன்ன பிரபாஸ், கண்டிப்பாக கைவசம் உள்ள படங்களின் படப்பிடிப்பு முடிந்ததும் கால்ஷீட் தருகிறேன் என்று உறுதியளித்திருக்கிறாராம். அமரன் படத்தின் 100வது நாள் விழாவில் பேசிய சிவகார்த்திகேயன், அமரன் படம் முடிவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பே எனக்கு சம்பளம் முழுவதையும் கொடுத்து சரியான மரியாதையையும் தந்ததற்காக ரொம்ப நன்றி கமல் சார். சில படங்களில் மட்டுமே நான் சரியான நேரத்தில் சம்பளம் வாங்கியுள்ளேன். சில நேரங்களில் படம் வெளியாகும் போது கொடுத்த சம்பளத்திலிருந்து பாதியை வாங்கிக் கொண்டும் சென்றுள்ளனர் என பேசினார். டெல்லி கூட்ட நெரிசலை தொடர்ந்து மகா கும்பமேளாவிற்காக பிரயாக்ராஜ் செல்லும் பக்தர்களின் வசதிக்காக 4 சிறப்பு ரயில்களை ரயில்வே அறிவித்துள்ளது. அதிகாரிகள் பக்தர்களுக்கு பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளனர் என்றும் பயணிகள் உரிய டிக்கெட்டுகளை வாங்கி வரிசையில் நின்று ரயில்களில் ஏற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்தியாவில் தேர்தல் வாக்கு சதவீதத்தை அதிகரிப்பதற்காக வழங்கி வந்த 182 கோடி ரூபாய் நிதியை எலான் மஸ்க் தலைமையிலான அமெரிக்க செயல்திறன் துறை டாட்ஜ் அமெரிக்க அரசிற்கு இது தேவையற்ற செலவு என கூறி நிறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் குற்ற சம்பவங்கள் அதிகரிக்க துவங்கிவிட்டது. பாலியல் பலாத்காரம் அரசால் மூடி மறைக்கப்படுகிறது என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டினார். மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க அரசு தவறிவிட்டது. இதனால் முதல்வர் ரங்கசாமி கல்வி அமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் நாராயணசாமி சொன்னார். சென்னை பல்லாவரம் அடுத்த திருநீர்மலை பிரதான சாலையில் இயங்கி வரும் பெட்ரோல் பங்க் ஊழியர் ரஞ்சித்குமார் என்பவரை தாவேக நிர்வாகி இளங்கோ தாக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. இதுகுறித்து பெட்ரோல் பங்க் உரிமையாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் இளங்கோவை தேடி வருகின்றனர்.